இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு 6-7 பூண்டு பல்லு, 1 துண்டு இஞ்சி, 1 தக்காளி, அரை மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய். தேங்காய் வச்சு அரைச்சா குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லாமல் அரைச்சா புலாவுக்கு அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 பெரிய உருளைக்கிழங்கு, புதினா 1 கைப்பிடி அளவு, பட்டாணி 1 கப் அளவு. தாளிப்புக்கு எண்ணெய், சீரகம். கொத்தமல்லி பொடி 2 டீஸ்பூன், மிளகாய் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி, சால்ட்டு 1 டம்ளர் அளவு, வாட்டர், எண்ணெய். இவ்வளவுதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் ஹீட் ஆயிருச்சு. இதில் அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். ஆனியன், தக்காளி போட்டுக்கலாம். நல்லா 2 நிமிஷம் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நிமிஷம் மசாலா வதங்கினதும் மல்லி, புதினா இலை போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் மசாலாலாம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணியை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1 கப் அளவு தண்ணி விட்டு சால்ட்டு செக் பண்ணிட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்தா டேஸ்டியான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிரும். பூரிக்கும் சப்பாத்திக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.